ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷா சமையல். இன்றைக்கி நம்ம அவரைக்காய் உருளைக்கிழங்கு போட்ட எறா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் இது செஞ்சிடலாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்லாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஷா சமையலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உடனுக்குடன் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க. தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நான் இப்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா சீக்கிரம் வெங்காயம் நம்ம சேர்க்குற காய்கறியெல்லாம் வதங்கிறதுக்காக வேண்டி க்யூப் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அரை கிலோ அளவு எறா சேர்த்துருக்கேங்க. நல்லா சின்ன சின்ன எறா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பெருசு இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். அந்த எறா நல்லா ஒயிட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. ஸ்டவ்வை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. நான் அரை கிலோ அளவு அவரைக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அவரைக்காய் தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். 1 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 2 தக்காளியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்ட் ஆகணும் தக்காளியெல்லாம். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். போட்டு மூடிடுங்க 5 நிமிஷத்துக்கு. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், எறாலேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியில் வந்திருக்கு. நல்லா மசாலாலாம் நல்லா கவர் ஆகிருக்கு. இந்த மசாலா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணுங்க. இப்போ நான் அரை கப் அளவு தேங்காவை அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நைஸாக இருக்கணுங்க. தேங்காய் நொரலாம் இருக்கக்கூடாது. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடே மணக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சிங்கன்னா நீங்கள் 3 வேளையிலேயே முடிச்சிடுங்க. அடுத்த நாள் வச்சிங்கன்னா எறா வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நான் அரை கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு மூடிடுங்க. நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 5 நிமிஷம் நான் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டில் உப்பு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் உப்பை சேர்த்துக்கோங்க. நம்மளோட அருமையான உருளைக்கிழங்கு அவரைக்காய் போட்ட எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.